நம்ம இங்கே 2 வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். இந்த முதல் வீடியோ பாருங்களேன். பார்க்கும்போதே நமக்கு அப்படியே வயிறெல்லாம் எரியுது. நம்மளால் போய் ஒன்றும் அந்த பப்பியை காப்பாற்ற முடியலங்கிற ஆக்ரோஷம் வருது. ஆனால் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவங்க நிஜமாக என்னால் என் கண்களால் நம்ப முடியலங்க. அவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் ஒரு ஷார்ட் மட்டும் ஒரு ப்ரூஃபுக்காக, அதாவது விட்னஸ் நம்ம போய் எஃப்ஐஆர் போட்டோம்னா தேவைப்படும். அதுக்காக வேணால் அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு உடனே அது அந்த இன்சிடெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு சவுண்டு சத்தமாக அலறி இருக்கலாம். அதுதாங்க பெஸ்ட்டு. ஒரு மனுஷனை வந்து அந்த மைண்டை மாற்றுறதுக்கு கொஞ்சம் திசை திருப்பினாவே போதும். அந்த மைக்ரோ செகண்ட் டைமில் அந்த பப்பி வந்து அந்த இடத்துலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க கண்டினியூஸாக அடி போட்டுகிட்டே இருக்காங்க. இவங்களும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் எவ்வளோ ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அப்படியே சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்களா? நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி போயிட்டீங்களா? அல்லது உடனே சத்தம் போட்டு அவங்கள நிறுத்த ட்ரை பண்ணீங்களா? நீங்கள் அவங்கள ஸ்டாப் பண்ணுங்கன்னு கூட சொல்ல வேண்டாம். நான் அலர்னாவே போதுங்க, அவங்க வந்து மைண்டு டைவர்ட் ஆயிரும். அது போதும் அந்த நாய் எங்கேருந்து தப்பிக்கிறதுக்கும். நீங்கள் அந்த இடத்த விட்டு ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு, ஒரு வீடியோ ப்ரூஃப் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடலாம். நீங்கள் அங்கேயே இல்லை, அந்த ஆளுங்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஃபோனை ரெக்கார்டை ஆன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சு ரெக்கார்டு எடுத்துக்காங்க. ஏதாவது பாக்கெட்டுக்குள்ளே கூட வச்சுக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. என் கண்ணு முன்னாடி அடிக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? ஒருத்தர்லாம் சென்னையிலேருந்து என்னையே கிளம்பி வர சொல்லிட்டாங்க. நீங்கள் வாங்க, வந்து எங்கள் டாக்ஸ் எல்லாம் காப்பாற்றுங்க. அது எப்படி முடியும்? நம்ம அங்கே போய் எப்படிங்க அந்த டாக்ஸ் எல்லாம் காப்பாற்ற முடியும்? அவங்க தான் அங்கேருந்து அதுக்கான சப்போர்ட் கொடுக்கணும். நீங்கள் அதுக்கப்புறமா போய் எஃப்ஐஆர் போடணுமா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்களா, இல்லை விலங்கு நல்ல ஆர்வலர்கள்கிட்ட நீங்கள் கால் பண்ணி இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்த வீடியோ வந்து சாட்சிக்கு அனுப்பி வச்சு நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். கர்நாடகாலெல்லாம் 24/7 இந்த மாதிரி கொடுமை, விலங்குகளுக்கு வாய் பேச முடியாத பிராணிகளுக்கு கொடுமை நடக்கும்போது அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு கவர்மெண்ட் நம்பர்ஸ் ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்டேட் எதுன்னு பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஹெல்ப்லைன் நம்பரை வந்து எப்போவுமே வச்சுருங்க. ஆம்புலன்ஸ் நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கிற மாதிரி, ஃபயர் என்ஜின் எல்லாம் சர்வீஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிற மாதிரி இந்த நம்பரையும் நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பரை எழுதி வச்சுட்டு கால் பண்ணுங்கள். அனானிமஸாக கூட நீங்கள் சொல்லலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், லொக்கேஷன் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இதை பண்ணாமல் பயந்தீங்கன்னா அந்த பப்பியோட உயிர் எவ்வளோ ஆபத்தாகும்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் கில்ட்டியில் தான் இருப்பீங்க. குற்ற உணர்வுலேயே நம்ம சாக வேண்டியது தான் கடைசி வரைக்கும். இது தேவையாங்க நமக்கு? கண்டிப்பாக ஒரு சவுண்டு போடணும். சவுண்டு போட்டால் யார் வேணாலும் பயந்துருவாங்க. அந்த மூமெண்ட் போதுங்க, அந்த சின்ன மைக்ரோ செகண்ட் மூமெண்ட் போதும். ஒரு குழந்தை நல்லவர் ஆகிறதும் தீயவர் ஆகிறதும் ஒரு அன்னையின் வளர்ப்பு நிலைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதாங்க. பையனுக்கு அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாயை எப்படி நீ அடிக்கணும்னு. அவனும் பாருங்க அவ்வளோ நல்லா அடிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு நாய் அடிக்கிறான், நாளைக்கு அந்த அம்மாவே திருப்பி அடிப்பான். இதுதான் நடக்க போகுது. அந்த அம்மாவுக்கு அந்த அறிவு கூட இல்லை. இந்த மாதிரி தப்பான விஷயத்த சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு செப்பலுக்கு, ஒரு உயிருக்கு இருக்கிற வேல்யூ வந்து அதை விட மதிப்பிடுறாங்க. அந்த செப்பலுடைய வேல்யூ வந்து அதிகமாக நினச்சிட்டு இருக்காங்க அந்த உயிரை விட. அங்கே ஒரு மனுஷனை பார்த்தீங்களா, கல்லை வந்து கை பின்னாடி ஒளிச்சு வச்சு அடிக்கிறான் நாயை. இவனுக்கு என்னங்க அறிவு இருக்கு? எத்தனை கல்லை சேர்த்து வச்சு அடிச்சுட்டு இருக்கான் பாருங்க. இவனுக்கு ஏதாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கு? இது மாதிரி ஏதாவது ஒரு ரேபிஸ்ட் அடிச்சிருப்பானா, இல்லை திருடன் அடிச்சிருப்பானா, இல்லை இவனே நான் சொன்ன இந்த 2ல் ஒன்றா இருப்பானான்னு தெரியலங்க. அந்த வாய் பேச முடியாத ஒரு நாயை போய் அடின்னு அடிக்கிறானே, அவன் திறமையெல்லாம் அங்கே தான் காட்டுறான், அவனுடைய தைரியத்தை அங்கே காட்டுறானே. அவனால் ஒரு அடி அந்த கல்லை தாங்க முடியுமா? இவன் இந்த பொறுக்கித்தனம் பண்றதுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது? நம்ம சட்டத்திலேயே இடம் இல்லை. சுத்தி இருக்கிறவங்களை பாத்தீங்களா, பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு கொடூரமானவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. அவன் வந்தவன அப்படியே நின்றுதான் பார்த்துட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே தான் உங்களுக்கு நெய்பர்ஸ், அதாவது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க. உங்க குழந்தைங்களுக்கு டீச்சரா இருப்பாங்க, இல்ல நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்களா அங்க ஒரு நர்ஸாவும் ஒரு டாக்டராகவும், இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி மனிதாபிமானம் செத்து போன மனிதர்கள் கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் சின்ன குழந்தை ஸ்கூலில் செத்து போயிருச்சு, ரேப் பண்ணிட்டாங்க, அது இது நம்ம எத்தனை விஷயங்களை பார்க்குறோம். ஸ்டார்டிங்கே இங்கே தாங்க நடக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அந்த நாய் கத்தும்போது ஒரு மனுஷனாவது எட்டி பார்த்தானான்னு பாருங்களேன். அந்த நாய்க்கு சாதம் போடுறவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலங்க. இந்த கேஸை வந்து நான் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. வந்த வீடியோ நியூஸை பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன்.
என்னால் நம்பவே முடியல. எவ்வளோ அலறிட்டு இருக்கு, அங்கே அடிக்கிறவங்க தான் சேர்ந்துருக்காங்களே தவிர அந்த நாயை காப்பாற்றுறதுக்கு அந்த தெருவிலேருந்து ஒருத்தர் கூட எட்டி பார்க்கலங்க. ஆனால் நிஜமாகவே நம்ம பாராட்டணும். இந்த வீடியோவை, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போலீஸ்கிட்ட கொடுத்து அதுக்கு கேஸ் போட்டவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். அவங்க தைரியத்தை பாராட்டுறோங்க.